Third bedroom. Actually, on the pathina in the third bedroom, ஒரு workspace corner table interior work பண்ணிருக்காங்க, self and loft cover பண்ணிருக்காங்க. இது second bedroom. இந்த bedroomல உள்ள வந்தோனே left hand sideல வந்து பாத்தீங்கன்னா இந்த peacock featherல wallpaper design பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வீடு கட்ட போறீங்கன்னா இந்த மாதிரி வால் வீடு கிரக பிரதேசம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பந்தலும் போட்டுருந்தாங்க. முன்னாடியே வந்திருந்தா சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். லைட்டா எட்டி பார்த்தா வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஃபாயர் நல்லா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை வாங்கின இன்டீரியர் ஒர்க் பண்ண அண்ணா அக்காக்களுக்கு வாழ்த்துக்கள். நான் உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்துட்டிங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஃப்ளாட்ஸை வந்து ரிவ்யூ பண்ண போகிறவங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும் எவ்வளோ அழகாக கிராண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட்டில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்கும். முக்கியமாக போரூர் காய்டால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ARA கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பிள்ளை என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே டேரக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா இடங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குற பட்ஜெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், என் பிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு லேட்டாக தான் வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்மளும் பேசாமல் இப்படி ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கிடலாமோ அப்படின்ற மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தோண வைத்தது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலிமா நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக உணர்வீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் கீழே கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வீடு கிரக பிரதேசம்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பந்தலும் போட்டிருந்தாங்க. முன்னாடியே வந்திருந்தா சாப்பிட்ருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இந்நேரம் கவனிச்சிருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயே வீடுகள் வந்துருச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க கூட மீட் பண்ணியிருந்தோம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சென்ட் ஃப்ரான்சிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலோட கூகுள் கன்சல்டேஷன் ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த லொக்கேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கன்சல்டேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ARA கன்ஸ்ட்ரக்ஷனுடைய வினேஷ் என்க்ளேவ். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் போரூர் காய்டாரில் போரூர் கொலப்பாக்கம் மேக்ஸ்வர்த் நகர் பொன்னம்பலம் மெயின் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் ப்ராஜெக்ட். இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போரூர் சிக்னல் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோட ஒர்க் ஃபேஸ் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. போரூரில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லைனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர்லேருந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ் வரைக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய லைன். சரிங்களா? அந்த ஜங்ஷனில் இருந்து 3.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் DLF IT பார்க் இருக்குது. ஹார்ட்ஃபுல்னஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் காலாஜி ஸ்கூல் இருந்ததுலேயே அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு மாறி இருக்கு. இப்போ ஒமேகா பிரான்ச் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். DLFோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 4.1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. 600 மீட்டர்ஸ் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் வித்யாசம் ஸ்கூல் இருக்குங்க. 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஒமேகா பிரான்ச். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 55 யூனிட்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 2 பிளாக் A அண்ட் B. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா B பிளாக், பேக் சைடில் A பிளாக் இருக்குது. A பிளாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக பேக் சைடில் ஒரு ரோடு இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே கேட்டட் கம்யூனிட்டி தான். உங்களுக்கு பின்னாடியும் ஒரு ரோட் கனெக்டிவிட்டி செகண்டாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த வழியவே யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட் காமோடல் அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதுதான் அதையும் என்னோட அம்மாக்களை பார்க்கறதுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த B பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடுகள் விதமாக மொத்தம் 25 வீடு இருக்குங்க. A பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 6 வீடுன்ற விதமாக மொத்தம் 30 வீடு இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 55 யூனிட்டில் 40 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. பேலன்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவைலபிள் கரண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 3 பெட்ரூம் மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்குற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதனால் அந்த சைஸே பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்க்குறது நல்லது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க. UDS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38%. இந்த மாதிரி சில்ட் +5 ஃப்ளோர்ஸில் 38% அப்படின்றது ஒரு நல்ல UDS வேல்யூ. இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான ஹைலைட்டாக நான் பார்க்குறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்ட் +5 ஃப்ளோர்ஸ். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்களா அக்கா போய்கிட்டோம். பாய் ப்ரோ, பார்த்து போங்க. பாய்க்கா, பார்த்து போங்க.
ஓகேக்கா. ஓகே, அக்கா போயிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் ஹைலைட்ஸாக நான் கவனிக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். செட் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடனாக இருக்குது. காற்றோட்ட விஷயத்தில் எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு சூரிய ஒளியும் நல்லா வீட்டுக்குள்ளே வரும். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் மழை பெஞ்சாலும் உங்களுக்கு அதில் தண்ணி போயிடும். ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாவுக்கு பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஃபேன் எரியிற மாதிரி பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்செட் இருக்குது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி ஹால் இருக்குது, அதாவது மினி பார்ட்டி ஹால் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் விட்டு போயிருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம போய் வீடை பார்த்துடலாம். டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டும் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் சந்திக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பேஸ் இருக்குது. அவுட்டர் ஃபயர் உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நின்று நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும் பொழுதே லைட்டாக எட்டி பார்த்தா வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபயர் நல்லா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடை வாங்கின இன்டீரியர் ஒர்க் பண்ண அண்ணா அக்காக்களுக்கு வாழ்த்துக்கள். நான் உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஃபயர் திரும்பி லெஃப்ட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 23 அடி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. வித் பால்கனியோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1378 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து 38%. இது வந்து ஒரு சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது, பூஜா கபோர்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பீகாக் ஃப்ரேம் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி சைஸ் ரேஞ்சில் ஒரே ஒரு வீடு மட்டும் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக அவைலபிள் இருக்குது 3 பெட்ரூம்ஸ்லேயே. இன்டீரியர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இல்லாமல் தான் சேல் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஆகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா, உங்களுக்கு டிவி யூனிட் இருக்குது. டைனிங் வீடு ஃபுல்லாகவே 2 அடி 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் ஒயிட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்ட். இந்த பூஜா கபோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோரோட பால்கனி. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ளோர் பிளான் இருக்கிறது நிறைய பேர் விரும்புவீங்க. ஏன்னா வந்து லிவிங் கம் டைனிங் நல்லா வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சைடில் செட் பேக் நல்லா வைடனாகவே இருக்கிறது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு இன்டீரியர் பண்ணுறதுக்காக பண்ணதுனால வச்சுருக்கிறாங்க. லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. மாடுலர் கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. சிம்னி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. 1 CDPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 10 அடிங்க. இந்த கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 15 அடி சைஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 CDPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கவர் பண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. உள்ளே வந்தோடனே லைட் எரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மவுண்ட் வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது ஜாகுவார் பிராண்டில். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் உள்ளே ஓரமாக கொடுத்துட்டாங்க. இந்த அட்டாச் பாத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 5 அடி. வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ணுறதுக்கு உள்ள கிளாஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மிரரோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் ஜாகுவார் பிராண்டில் வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது ஜாகுவார் பிராண்ட்லேயே. நல்லா இருக்குல்ல ஷவர், பெரிய வைட் அண்ட் ஷவர் இருக்குது. இந்த காமன் பாத் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் ஃபெதரில் வால்பேப்பர் டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. டிசைன் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. வீடு வாங்குறது பெருசு இல்லைங்க,
வீடு வாங்குறதுன்றதை விட செலவோட செலவாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வீடு அமையும். என்ன ஃபோட்டோவில் பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்தது, நேரில் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. அது எல்லாமே இன்டீரியர் தான். ஏன் இன்டீரியர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். வீடையும் ஒரு பட்ஜெட்குள்ளே கொடுக்கணும். அதே நேரத்தில் வாங்க போகிறவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கணும். பில்டருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இன்டீரியர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அடிஷ்னல் தான். 10ல் ஒருத்தர் 2 பேர் வேணால் இன்டீரியர் பண்ணி சேல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் இன்டீரியர் அடிஷ்னல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதிலே இன்னொரு யூனிட் கூட இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க முடியும். இன்டீரியர் அதில் வேறு மாதிரி டிசைனில் பண்ணியிருப்பாங்க. உள்ள வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியா, வாஷ் பேஷன், வால் மவுண்டேஷன், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட் ஜாகுவார் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துருங்க. ட்ராப் டிசைனில் இருக்கக்கூடிய மிரர், யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனும் இருக்குங்க. அதான் நான் என்ன சவுண்டு மட்டும் வருது ஆளை காணும்னு பார்த்தேன். இந்த ஆஃப்செட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd பெட்ரூமை இவங்க ஸ்டடி ரூமாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ், கார்னர் டேபிள் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இருக்குது. யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,999 கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. டேரெக்டாக பில்லர் கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் சைட் விசிட் வந்து பாருங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.